ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் இன்ஃபைனைட் ஸ்டார்ம். இது ரியலாக நடந்த ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்தோட ஹீரோயின் பேர் பேம். இவங்களுக்கு 53 இயர்ஸ் ஆகுது. இவங்க மவுண்ட் வாஷிங்டனில் இருக்க சர்ச் அண்ட் ரெஸ்கியூ டீமில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு நாள் நியூஸில் அவங்க இருக்க ஏரியாவில் பனி புயல் வரப்போகிறதா நியூஸ் போயிட்டுருக்கு. ஆனால் அன்றைக்கி இது ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிறதுனால பேம் கிளம்பி சோலோ ட்ரெக்கிங் மவுண்ட் வாஷிங்டன் மேலே ஏறத்துக்காக கிளம்பிட்டுருக்காங்க. அவங்கள போக வேணான்னு இவங்களோட ஃப்ரெண்ட் வார்ன் பண்ணியும் இவங்க அன்றைக்கி போயே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு இவங்க கிளம்புறாங்க. இவங்க அந்த இடத்துக்கு போனோன்னு அங்கே ஒரு கார் மட்டும் தனியாக இருக்கும். மவுண்ட்டுக்கு மேலே யாரோ ஏறி இருக்காங்க, ஆனால் இன்னும் திரும்ப வரலை. அதை பார்த்துட்டு இவங்களும் அந்த மவுண்டனை ஏற ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க நினச்ச மாதிரியே அதோட டாப் வரைக்கும் போய் ரீச் ஆகிருப்பாங்க. இப்போ மறுபடியும் திரும்பி வரலான்னு பார்க்குறப்போ அங்கே புயல் அதிகமாகுது. கண்ணு கூட தெரியாத அளவுக்கு புயல் ரொம்ப அதிகமாக அடிக்குது. அப்போது இவங்க ஒரு சின்ன பள்ளத்தில் அந்த மலைக்குள்ளே விழுந்து மாட்டிக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி 2-3 வாட்டி ஃபெயில் ஆகியும் மறுபடியும் ட்ரை பண்ணி அந்த பள்ளத்துலேருந்து எப்படியும் வெளியே வந்துடுவாங்க. ஆனால் சூரியன் உதயம் ஆகிறதுக்குள்ளே அவங்க அங்கேருந்து கீழே இறங்கி ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த பனியோட குளிர் இன்னும் அதிகமாகிடும், ஸ்ட்ராமோட வேகமும் அதிகமாகிடும். அதுக்கப்புறம் இவங்க பர்மனெண்ட்டாக இங்கே மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து இவங்களால இறங்கவே முடியாது. அதனால் உடனடியாக அங்கேருந்து கிளம்பணுன்னு இவங்க கிளம்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது தூரத்தில் யாரோ உட்காந்துருக்காங்க. இவங்க யாருன்னு கிட்ட போய் பார்க்குறப்போ ஒரு பையன் உட்காந்துருக்கான். ஆனால் அவனுக்கு சுயநினைவே இல்லாத மாதிரி கண்ணை மூடிட்டு அப்படியே அந்த இடத்துல சிலை மாதிரி உட்காந்துருக்கான். அங்கே அவ்வளோ புயல் அடிச்சிட்ருக்கு, அது எதுவுமே தெரியாத மாதிரி அவன் உறைஞ்சி போயிருக்கான். அவனால் யாருன்னு கூட அவனை சொல்ல முடியல, அந்த அளவுக்கு புயல் அவன் உறைஞ்சி போயிருக்கான். அவனுக்கு பேமே ஜான் அப்படிங்கிற பேர் சொல்லி கூப்பிட்டு அவனை அவங்க கூடவே கீழே கூப்பிட்டுட்டு போயிடலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பையன் தெளிவாகவே இல்லை. இவங்க அவனை கீழே கூட்டிகிட்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவன் எங்கேயாவது போய் விழுந்துடுறான், மலையிலேருந்து குதிக்கிறான். இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் பண்ணி அவன் கை கால் எல்லாத்துலேயும் அடி. அந்த பையன் யார், எதுக்கு இங்கே வந்தான், எதுக்கு அந்த குளிரில் அப்படி உட்காந்துட்டு இருந்தான், ஏன் இப்போ இப்படிலாம் பண்ணுறான், பேம் எதுக்காக அந்த பனி புயல்லையும் இந்த மலை மேலே ஏறணும்னு வந்தாங்க. இவங்க 2 பேரால் உயிரோட இந்த மலையிலேருந்து கீழே இறங்கி போக முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இது ஒரு சர்வைவல் மூவி. உங்களுக்கு இந்த மாதிரி மூவிஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த மூவியை போய் பாருங்கள். இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரிலைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கும் லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.